அபு ரிப்போர்ட்ஸ் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபு. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலினுடைய முதல் கட்டமாக நடைபெற்ற தமிழகத்தினுடைய 39 தொகுதிகளுக்கு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 72% வாக்குப்பதிவு என்பது பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் இறுதி கட்டமாக அறிவித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் 72% வாக்குகள் தான் பதிவாகியிருந்தன. அதே வாக்குப்பதிவு சதவீத பதிவுகள் தான் இப்பொழுது நடந்துள்ளது. 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதா முதல்வராக இருந்து சந்தித்த தேர்தலில் மட்டும்தான் 73% வாக்குப்பதிவை தமிழகம் சந்தித்திருந்தது. சராசரியாக 70லிருந்து 75% வாக்குப்பதிவுகள் என்பதால் சட்டமன்றம் நாடாளுமன்ற இரண்டிலுமே தமிழ்நாட்டினுடைய வாக்கு சதவீத பதிவுகளாக இருந்திருக்கிறது. இந்த தேர்தலில் வாக்கு சதவீதத்தை பற்றி நம்ம பெரிதாளர்களுக்கு முன்னாடி என்னென்ன தொகுதியில் என்னென்ன மாதிரி தாக்கங்கள் இது ஏற்படுத்தி இருந்தது, அது இறுதியில அது எப்படி அது வாக்குகளா மாறி இருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு அனலைஸ் தான் பார்க்கணும். இந்த தேர்தலுக்கு முன்பாக தமிழகம் முழுவதும் பிஜேபிக்கு எதிரான ஒரு பெரும் அலையை திமுக கட்டமைச்சிருந்து தான் சொல்லணும். மிகப்பெரிய ஒரு அலையை ஏற்படுத்தியிருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய 10 ஆண்டுகள் ஆட்சிகள் தமிழ்நாட்டில் என்ன செஞ்சிருந்தாங்க, என்ன செய்யலைங்கிற தொடர்ச்சியா திமுக விமர்சித்து இருந்தது. அதுக்கு தோதாக தேர்தலுக்கு 6 மாதங்கள் 8 மாதங்களுக்கு முன்பாக அதிமுக என்ன பண்ணிட்டாங்க, பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வெளியே அவங்களும் பிஜேபிக்கு எதிரான ஒரு அலையை நெருக்கடி ஏற்படுத்தினதுனால இந்த தேர்தலில் பிஜேபி மையப்படுத்தியதான் இந்த தேர்தல் முழுமையாக கட்டமைச்சு நடந்தது அப்படிங்கிறதான் யதார்த்தமான ஒரு நிலையா இருந்தது. குறிப்பா பார்த்தீங்கன்னா திமுக அரசு தொடர்ச்சியா காட்சிக்கு வந்த 2021 முதலே பாரதிய ஜனதா கட்சி மீதான தனது தொடர் அதிருப்தியை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க என்னென்ன தமிழ்நாட்டுக்கு செய்யல, ஜிஎஸ்டியில என்ன பண்ணாங்க, எய்ம்ஸ்ல என்ன பண்ணாங்க, நம்ம தமிழ்நாட்டினுடைய நிதி ஆதாரங்களை ஜிஎஸ்டி எடுத்துட்டு திருப்பி எவ்வளவு கொடுத்தாங்க, 29 பைசா ₹1 கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தொடர் பிரச்சாரங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கட்டமைச்சுக்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலை ஒரு பக்கம் நிலவிக்கிட்டு இருந்தது. இந்த தேர்தலில் நம்ம மெயினா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 72% வாக்குப்பதிவு என்றாலும் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து வாக்கு மையங்களிலும் பெண்கள் அதிக அளவில் இந்த வாக்கு பதிவு செய்வதற்காக வந்திருந்த கட்சி தான் பெரிதாக பார்க்கப்படுகிறது. இது குறித்து மாநில உளவுத்துறை ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சுட்டி காட்டிட்டாங்க. என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதாவுடைய மத்திய அரசு மீதான கொண்டு வந்த சில திட்டங்கள் பெண்களுக்கு எந்த அளவில் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத வெளிக்காட்டுறதுக்கு இதை ஒரு ஆயுதம் பெண்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை தாண்டி பெண்கள் அதிக அளவு வாக்குப்பதிவுக்கு வந்ததுக்கு மிக்க இன்னொரு காரணம், திமுக அரசு கடந்த 3 ஆண்டுகளில் பெண்களுக்கு என்று கொண்டு வந்த சில திட்டங்கள் பெரிய அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த மாத குடும்ப தலைவிகளுக்கு ₹1000 திட்டம், கல்லூரி பெண்களுக்கு ₹1000 என்று பல திட்டங்கள் பெண்கள் சார்ந்த திட்டங்களை திமுக அரசு கடுமையாக ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா பண்ணாங்க. ஜெயலலிதா எப்படி பெண்களை கவர்ந்து ஒரு ஓட்டு வங்கி உருவாக்குவாங்களோ அதை கிட்டத்தட்ட இந்த 3 ஆண்டுகள திமுக அதை ஓரளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான எல்லா வேலையும் பார்த்து வச்சிருந்தாங்க. அது கை கொடுத்துருக்குன்னு தான் சொல்றாங்க. அதனாலதான் பெண்களுடைய வாக்கு பதிவு அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த மெயினா சொல்றாங்க. அது முழுமையான நம்ம ரிப்போர்ட் நம்மளுக்கு கைக்கு வந்த பிறகுதான் தேர்தல் ஆணையம் ஆண்கள் எவ்வளவு வாக்கு வச்சிருக்காங்க, பெண்கள் எவ்வளவு வாக்கு சதவீதத்துல வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரம் முழுமையா வரும். ஆனால் நம்ம இப்ப நம்ம இருக்கக்கூடிய நிலைமை, தேர்தல் முடிந்த சில மணி நேரங்களிலே நம்ம இந்த விஷயங்களை நம்ம இப்ப பகிர்ந்து கொண்டு சூழ்நிலையில நம்மளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம், முக்கியமா நம்ம அதுல பேச வேண்டிய விஷயங்கள், வாக்கு தாண்டி விஷயங்கள், குறிப்பாக மத்திய உளவுத்துறையும் மாநில உளவுத்துறையும் இந்த தேர்தல் முடிந்த பிறகு ஒரு ரிப்போர்ட்டை எப்போதுமே அந்தந்த அரசாங்கங்களுக்கு தெரிவிப்பது வழக்கம். அந்த வகையில தமிழ்நாட்டினுடைய 39 தொகுதியினுடைய கள நிலவரங்களை 2 உளவுத்துறையிலுமே ஓரளவு மார்க் பண்ணி சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்டு நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் என்னவா இருந்ததுன்னா, ஒரு 5 முதல் 7 தொகுதியில் திமுகவுக்கு இந்த வாக்குப்பதிவு பிறகும் நெருக்கடியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதல் தொகுதியா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தருமபுரி தொகுதியில சௌமியா அன்புமணி அவர்களுடைய ஓட் பர்சன்டேஜ்ங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ஒரு திமுகவுடைய வேட்பாளருக்கு அது நெருக்கடியாக அமைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. 2வது தொகுதி யாரும் எதிர்பார்க்காது, கள்ளக்குறிச்சி தொகுதியில அதிமுக ஓரளவு ரோல் பண்ணியிருக்கு, கீ ரோல் பண்ணியிருக்காங்க அதிமுக. அது வாக்குப்பதிவு அன்னைக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்குது. திமுக வேட்பாளருக்கு அந்த இடத்துல ஒரு நெருக்கடியா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. 3வதா எடப்பாடியுடைய சொந்த தொகுதியான சேலம் தொகுதியில அதிமுக வாக்குப்பதிவு என்று விழுந்த வாக்குகளுடைய சூட்சமங்களை பார்க்கும்போது அதிமுக அங்கே ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த 3 தொகுதியில தாண்டி கொங்கு பெல்ட்ல திமுக ஏற்கனவே வீக்கா இருக்குங்கிறதுனாலதான் ரொம்ப கடுமையா அந்த இடத்த முயற்சி பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க டிஆர்பி ராஜா,
உள்ளிட்ட பல பேரை வந்து அங்கே வந்து திமுக வந்து களமிறக்கியிருந்தாங்க. இப்போ கொங்கு பெல்ட்ல எப்படி நம்ம வந்து சரிஞ்சு வாக்கு தோத்துறக்கூடாது, 2000 சட்டமன்றத்திலேயே நமக்கு அங்கே பெரிய வீக்கா இருந்துச்சு, ஸோ அதை தோத்து இது பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. பட் ஆனால் தேர்தல் முடிவுக்கு இப்போ வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அதை பார்த்தோம் என்றால் அங்கே வந்து அதே திமுக தொடர்ச்சி நெருக்கடி இருந்திருக்கு. குறிப்பாக கோயம்புத்தூர்ல வந்து அண்ணாமலையினுடைய தரப்பு, பாரதிய ஜனதா தரப்பு அசுர வேகத்தில் பணியாற்றி இருக்காங்க. நகர்பகுதிகளில் ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நகர்பகுதிகளில். ஸோ அது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உளவுத்துறை மெயினா நோட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா திருப்பூர் தொகுதியில வந்து கம்யூனிஸ்ட் வேட்பாளர் கரை சேர்ந்தார்னா ரொம்ப மார்ஜின்ல தான் கரை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா அதிமுக இந்த அளவுக்கு திமுகவுடைய அதாவது திமுகவினுடைய ஒத்துழைப்பு கம்யூனிஸ்டுக்கு அந்த அளவுக்கு அங்கே திருப்பூர்ல இல்லாம இருந்ததுக்கு வந்து அதிமுக தங்களுக்கு அதை சாதகமா எடுத்துக்கொண்டிருக்காங்க. வாக்குப்பதிவு அன்று வரை வந்து அவங்க தங்களோட விடாப்புடியா அதை ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் தாண்டி பாத்தீங்கன்னா ஈரோடு தொகுதியிலே அதே மாதிரி அதிமுக வந்து அந்த வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் பணபலம் படைத்தவர் அப்படிங்கிற எல்லா விஷயம் தாண்டி அதிமுக இங்க ஒரு ஃபோர்ஸ் டீமாவே இங்க இறங்கி வேலை பார்த்துருக்காங்க கடைசி வரையும். இங்க 2 தொகுதியிலுமே பாரதிய ஜனதானால பெரிய தாக்கம் கிடையாது. 2 தொகுதியிலுமே அதிமுக திமுக அப்படிங்கிற விஷயங்கள் டேரிங்கா வந்து ஒரு ஃபைட்டை வந்து இங்க 2 தொகுதியிலுமே வாக்குப்பதிவு அன்னைக்கு கடைசி வரை வந்து அந்த நிலைமைகள் வந்து அங்கே ஏற்பட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா வாக்கு சதவீதம் அதிகமா 3 இடங்கள் பிடிச்சது பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே கள்ளக்குறிச்சி, தருமபுரி 2லையுமே வந்து தமிழ்நாட்டில் அதிகமான வாக்கு சதவீதம் பிடிச்ச தொகுதிகளை வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இது ரெண்டையும் நம்மளுக்கு உளவுத்துறை சொல்லக்கூடிய விஷயங்களும் வாக்குப்பதிவு நடந்த விஷயங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதிகமான அளவில் எங்கே வாக்குப்பதிவு நடக்குதோ அங்கே வந்து ஒரு எதிர்ப்பலைங்கிறது கண்டிப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதாவது யார் அங்கே ஏற்கனவே இருந்தாங்களோ அவங்களுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பலை அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியா அங்கே வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு விஷயம். தேர்தல் களத்தினுடைய ஆய்வு நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா அது தெளிவா புரியும். ஸோ அதே மாதிரி தான் தருமபுரிலையும் கள்ளக்குறிச்சியும் வாக்கு அதிகரிச்சிருக்குது. அதே மாதிரி தென்சென்னை தொகுதியில் வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் வந்து ரொம்ப நெருக்கடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வாரம் வரையும் ஊடகங்களை வந்து தொடர்ச்சியா வந்து அதை ஒரு ரெட் மார்க்காவே காமிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. அந்த நிலைமை வந்து கடைசி தேர்தலுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி திமுக ரொம்ப செட்டப் பண்ணி சரி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால என்ன தென்சென்னையில வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் எந்த விதமான பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே சென்னை பார்த்தீங்கன்னா மேல்தட்டு படித்த வர்க்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தென் சென்னை, மத்திய சென்னை இரண்டுமே பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் வாக்குப்பதிவு ரொம்ப லோ மார்ஜினில் தான் நடந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக மயிலாப்பூர், டி நகர், வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுடைய வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவா இருக்கு. அதுவே பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து பெரிய பின்னடைவை தான் வந்து கொடுத்துருக்கும் அப்படிங்கிற ஒரு இது சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா 39 தொகுதிகளையும் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட 5 தொகுதிகளில் அந்த கட்சியினுடைய வெற்றி என்பது ரொம்ப இழுத்துக்கோ பறிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நெக் டு நெக்கான ஒரு வெற்றியா தான் அந்த திமுக வெற்றி அமைய வாய்ப்பு இருக்கும். 2 தொகுதிகளில் வேணாலும் அதிமுகவை கை ஓங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்திருக்காங்க. அந்த 2 தொகுதியில வந்து ஒரு தொகுதி திருப்புரம் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. இன்னொரு தொகுதியை வந்து பாத்தீங்கன்னா ஈரோட வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து தருமபுரி கடைசி நேரத்துல கை கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை என்றால் சில ஆயிரம் ஓட்டுல வந்து திமுக வந்து அங்க முன்னிலைக்கு போயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ராமநாதபுரத்துல வந்து பன்னீர்செல்வத்துக்கு பெரிய வந்து ஒரு அலை இருக்கும்னு சொன்னாங்க. அது கிடையாது. வாக்குப்பதிவு இன்னைக்கு பெருசா எதிரொலிக்கலைங்கிறது அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பன்னீர்செல்வத்தோட சின்னத்தை கண்டுபிடிச்சு அது ஓட்டு போடுற 22 பேலட்ல 22வது இடத்துல இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே பன்னீர்செல்வம் சொல்லிட்டுன்னு 5 பேர் வரிசையா பன்னீர்செல்வத்துல இருந்தது. கிராம மக்கள் வந்து ரொம்ப குழப்பமான சூழ்நிலை இருக்காங்க. அவர் ஓட்டு போடணும்னு நினைச்சு போனவங்க கூட எந்த பன்னீர்செல்வம் ஒரு கன்ஃபியூஷன் வந்து அந்த இடத்துல ஏற்பட்டுருச்சு. பலாப்பழம் விவசாயி இது மாதிரி எல்லாமே வந்து சின்னங்களை பெரிய டிஃபரன்சியேஷன் இல்லாத ஒரு சுச்சுவேஷனை வந்து அதனால பன்னீர்செல்வம் வந்து ரொம்ப அதுக்கான சாத்தியக்கூறு இல்லாம போயிடுது. அதே மாதிரி தேனியில வந்து டிடிவி தினகரனுக்கு பெரிய தங்கம் தொழிற்சி நெருக்கடியா டிடிவி தினகரன் மாறுவான்னு சொன்னாங்க. அதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவா தான் இருக்கு அப்படிங்கிறதையும் உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தேர்தலில் வந்து கீ பிளேயரா யார் இருந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா லேடிஸ் ஓட்டு பெரிய அளவில் கீ பிளேயரா இருந்திருக்கு. அதுக்கு திமுக அரசு 3 வருஷங்கள் கொண்ட செயல் திட்டங்கள் இருக்கு இல்லையா. அதுவும் பாரதிய ஜனதா கட்சி கேஸ் விலையிலிருந்து பெட்ரோல் விலை உள்ளிட்ட பல விஷயங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி மீது பெண்களுக்கு இருந்த ஒரு எதிர்ப்படையும் இந்த தேர்தல் வந்து எதிரொலிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து எல்லா தரப்புமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. அதுதான் வந்து இந்த தேர்தலில் வந்து பெண்கள் வாக்கள் அதிகமா ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. நம்ம முழுமையான ரிப்போர்ட் நம்ம கைக்கு வந்த பிறகு இது குறித்து விரிவான அலசல்களை நம்ம அபு ரிப்போர்ட் நிகழ்வுகளை பார்ப்போம். நம்ம அரசியல் தாண்டி அரசியல் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களையும் தொடர்ச்சியாக நம்ம விவாதங்களுக்கு உட்படுத்தணும். அது குறித்து அலசு ஆராய்ந்து புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்பதற்காக இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.